அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே பாச்சல் கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவருக்கும் கர்நாடகா மாநிலம் KGF பகுதியைச் சேர்ந்த உஷா என்பவருக்கும் கடந்த 2010ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. இந்த தம்பதிக்கு 14 வயதில் வைஷ்ணவி என்ற மகளும் 11 வயதில் ஜீவா என்ற மகனும் உள்ளனர். ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் உஷாவை அவரது கணவர் செல்வகுமாரும் அவரது குடும்பத்தினரும் கொடுமைப்படுத்தி உள்ளனர். இதனால் மனமுடைந்த உஷா தனது 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு KGFல் உள்ள தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். இந்த சூழலில் செல்வகுமாருக்கு அவரது அண்ணன் புகழேந்தி வேறொரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்துள்ளார். இந்த விஷயம் தெரிய வரவே அது பற்றி கணவர் செல்வகுமாரிடம் தட்டி கேட்டுள்ளார் உஷா. அதற்கு உஷாவுடன் குடும்பம் நடத்துவதாக கூறி தாயார் வீட்டிலிருந்து உஷாவையும் 2 பிள்ளைகளையும் அழைத்து வந்து திருப்பத்தூரில் உள்ள TS பாலமா காலனி பகுதியில் உள்ள தனது சொந்த வீட்டில் தங்க வைத்திருக்கிறார் செல்வகுமார். ஆனால் குடும்ப செலவுக்கோ பிள்ளைகளுக்கோ எதுவும் செய்யாமல் உஷாவையும் தனது 2 பிள்ளைகளையும் பட்டினியில் பரிதவிக்க விட்டுள்ளார் செல்வகுமார். இதனால் செல்வகுமாருடன் மீண்டும் தகராறு செய்ய தொடங்கினார் உஷா. இந்த நிலையில் மனைவி உஷாவை தீர்த்து கட்ட முடிவு செய்த செல்வகுமார் தன்னுடைய அண்ணன் புகழேந்தியுடன் சேர்ந்து கடந்த 6 மாதத்திற்கு முன்பு ஆசிட் கலந்த பெட்ரோலை உஷா மீது ஊற்றி உள்ளனர். இதனால் உஷாவின் உடல் முழுவதும் வெந்து கொப்பளங்கள் உண்டாகி புண்ணானது. தகவல் அறிந்து வந்த உஷாவின் தாயார் செல்வி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மகளை அனுமதித்து சிகிச்சை பார்த்துள்ளார். பின்னர் பெங்களூருவுக்கு அழைத்து சென்று உஷாவுக்கு மருத்துவம் பார்த்துள்ளார். அவரது உடல் நலம் நாளுக்கு நாள் மோசமான நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி பரிதாபமாக உயிரிழந்தார் உஷா. தனது மகளின் சாவுக்கு காரணமான மருமகன் செல்வகுமார் மற்றும் அவரது அண்ணன் புகழேந்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தாயார் செல்வி புகார் அளித்திருக்கிறார். இது குறித்து திருப்பத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் விசாரித்த போது தனது 2 பிள்ளைகளுக்கும் 20 லட்சம் ரூபாய் தருவதாக கூறி கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிய செல்வகுமார் அதன் பின்னர் பணம் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் வயதுக்கு வந்த பேத்தி மற்றும் பேரனுடன் கஷ்டப்பட்டு வருவதாக கூறும் செல்வி தனது மகளை அணுவாக சித்திரவதைப்படுத்தி கொலை செய்த மருமகன் செல்வகுமாரையும் அவரது அண்ணனையும் கைது செய்ய கோரி மீண்டும் மாவட்ட SP அலுவலகத்தில் புகார் அளித்தார். அவனுக்கு தண்டனை கொடுத்தே கொடுக்கணும். ஏன்னு கேளு, என் பொண்ணு எந்த ஒரு பாவம் மாதிரி அது என் பொண்ணு செத்துச்சு இல்லை. இவன் தப்பு செஞ்சுட்டு உனக்கு கல்யாணமாக பண்ணிக்கணும். அவன் இந்த மாதிரி என் பொண்ணை கொடுமை பண்ணி சாவச்சதுக்கு அவனுக்கு மையாவை அவனை வெளியே விடக்கூடாது, உள்ளதான் விடணும். அவனா அவங்க அண்ணனை